அன்னை அகாடமியினுடைய வெற்றி விழாவை கொண்டாடுவதிலே நம்முடைய நிலக்கோட்டை பெருமை கொள்கிறது என்பதை இந்த வரவேற்புரையை பெருமையுடன் வழங்குகின்றேன். இந்த அற்புதமான நாளில் அற்புதமான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பின்னருங்கிய நிலக்கோட்டை பகுதியிலே ஒரு வெற்றி விழா என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் என்று நாம் கருதுகிறோம். கல்வியிலே மிகவும் பின்தங்கிய பகுதியில் தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளித்து தற்பொழுது அரசு பணியாளர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்றுக்குரிய அன்னையினுடைய குழந்தைகள் அனைவரையும் வாழ்த்துவதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த விழா என்பது வரலாற்று சிறப்புமிக்க விழாவாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் எப்பொழுதும் எங்களோடு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களுடைய அனைத்து வழிகளையும் சிறப்பாக எடுத்து கூறி ஆலோசனை நல்கி அன்னையின் ஆசானாக திகழக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தவிருக்கக்கூடிய திருமிகு வீரா பாலச்சந்திரன் ஐயா அவர்களை திருச்சியிலிருந்து வருகின்ற அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான நிகழ்வில் முத்தாய்ப்பாக நம்முடைய ஒவ்வொரு நிகழ்விலும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து ஒவ்வொரு மாணவர்கள் தன்னுடைய ஓய்வு பெற்ற நிலையிலும் மாணவர்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தலைவர் நிலக்கோட்டை கணிதம் தலைவர் திரு நிச்சயநாதன் ஐயா அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக ஒரு ஆண்டிற்கு 1000 மாணவர்களை ஊக்குவித்து 15 ஆண்டுகளாக கொண்டுள்ளம் கொண்டு 15 ஆண்டுகளாக சிறப்பாக சேவை செய்து வரக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் தலைவர் அன்னை அறக்கட்டளை முசூனூர் திருமிகு சந்திரன் அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். நல்ல உற்சாகமாக கைவிட்டலாம். நம்முடைய நிலக்கோட்டை மண்ணிற்கு மிகப்பெரிய பொக்கிசம் என்றே சொல்லலாம். மிகப்பெரிய பொக்கிசமாக கல்விக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நிலக்கோட்டை மட்டுமல்லாமல் இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் சுற்றி வருகின்ற மிகச்சிறந்த கல்வி புரவலும் மருத்துவருமான திருமிகு செல்வராஜ் ஐயா அவர்களை ஒன்றிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருடைய மருத்துவர் செல்வராஜ் அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவை மிக சிறப்பாகவும் வெற்றியாளர்களை ஊக்குவிப்பதற்காக ஆர்வத்தோடும் கேட்டதற்கு இணங்க இங்கே ஓடி வரக்கூடிய அற்புதமான ஒரு மாவட்ட ஆட்சியராக இன்னும் சில மணித்துறைகளை நம்மோடு இணைந்து உங்களுக்கு எல்லாம் அற்புதமான உரை நிகழ்த்தி வெற்றியாளர்களை பாராட்ட வருகின்ற நம்முடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு ஜெயசீலன் ஐயா அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த மண்ணிற்கு நிலக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாகவும் தற்பொழுது துணை ஆட்சியராக கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து அடுத்தபடியாக இப்பொழுது சிறந்த ஒரு பணிநிலையை ஏற்றி துணை ஆட்சியராக நம்முடைய நிலக்கோட்டை சேர்ந்த திருமிகு அனிதா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்துடைய துணை ஆட்சியராக அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். இந்த வெற்றி விழா என்பது எங்களுக்கு அடித்தளமாகவும் ஆணையராகவும் எங்களுக்கு அற்புதமான வகுப்புகளை எடுக்க எங்களோடு தோல் கொடுத்து எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இந்த சாதனை படைக்க முழுமுதல் காரணமாக இருக்கின்ற எங்களுடைய அற்புதமான ஒரு கல்வி மையமாக நிலக்கோட்டையிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சௌராஷ்டிரா நடுநிலை பள்ளி என்பது எங்களுடைய இந்த பயிற்சிக்கு சனி மற்றும் ஞாயிறு பயிற்சி தொடர்ச்சியாக நடத்துவதற்கும் இந்த நிகழ்வின் இன்றைக்கு வெற்றியாளர்களை உருவாக்குவதற்கும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பள்ளியினுடைய தாளாளர் திருமிகு சுதாகரன் ஐயா மற்றும் தலைமை ஆசிரியர் ஸ்ரீ நேரு ஐயா அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். இந்த வெற்றி விழாவிற்கு அவருடைய மாணவனை அழைத்து வருவதிலே பெருமையோடும் உணர்வோடும் அக்கறையோடும் மிகச்சிறந்த ஆசிரியராக நிலக்கோட்டையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற நிலக்கோட்டை வட்டத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தற்பொழுது மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஐயா ஜெயசீலன் ஐயாவுடைய ஆசிரியர் திரு மை ஜூலியா அம்மா அவர்களை வருக வருகை நண்போடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முத்துசுப்பட்டி அம்மா அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம். மண்ணின் மைந்தன் பேராசிரியர் பல்துறை புத்தகர் வா மகேந்திர பாண்டியன் ஐயா அவர்களை வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம்.
எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய வத்தலக்குண்டுவில் ஆசிரியர் பயிற்றுனராகவும் தற்பொழுது முதுகலை ஆசிரியராக அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலத்தூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மா செந்தில்குமார் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அன்னையின் ஒரு அங்கமாய் எப்பொழுதும் நல்லுள்ளம் கொண்டு எப்பொழுதும் உதவிக்கும் சமூக அக்கறையோடும் பணியாற்றி வருகின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிறுநாயக்கன்பட்டியுடைய ஆசிரியர், மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற நம்முடைய ஆசிரியர் கோ பாலமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு மருத்துவ மற்றும் கிராம சுகாதார சேவைகள் துறை மருத்துவக் கல்லூரி தான் வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து நம்முடைய மையத்திற்கு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கூடிய மா நித்யானந்தன் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய அன்னையின் ஒரு அங்கமாய் எப்பொழுதும் ஊக்குவிப்பாளராய் சிறந்த ஊடகவியலாளராய் திகழ்ந்து கொண்டிருக்கிற மா சதீஷ்குமார் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். இந்த வெற்றிக்கெல்லாம் நீங்கள் முத்தாய்ப்பாக வணக்கம் செலுத்தக்கூடியவர்களை வரவேற்க காத்திருக்கின்றேன். இந்த வெற்றி என்பது ஒருவராலோ ஒரு தனிப்பட்ட நபராலோ ஆனது அல்ல. ஒரு குடும்பமாய் இருந்து எவ்வித எதிர்பார்ப்புமின்றி எவ்வித பொருளாதார எதிர்பார்ப்புமின்றி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக தொடர் உழைப்பையும் உணர்வையும் உள்ளத்தையும் கொடுத்து மிகச் சிறந்த வெற்றிகளை தந்திருக்கக்கூடிய எங்கள் அன்னையுடைய ஆசிரியர்களாக அந்த ஒவ்வொரு மாணவரையும் தன் குழந்தையாக பாவித்து இந்த வெற்றிகளை தந்திருக்கிறார்கள். அதிலே முத்தாய்ப்பாக எவ்வித எதிர்பார்ப்புமின்றி எத்தனையோ இன்னல்கள் தன் குடும்பத்தில் நேர்ந்தாலும் அந்த சூழலை எல்லாம் தாண்டி வெற்றிக்கு வித்திட்ட பெருமைமிகு ஆசிரியர் திரு கோ முத்துப்பாண்டி ஐயா அவர்களை வருக வருக அன்போடு அழைப்பதிலே பெருமை கொள்கின்றோம். அதோடு அடுத்தபடியாக சரவணகுமார் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அறிவியல் தளபதியாகவும் இன்றைக்கு போட்டித் தேர்வு என்றாலே ஆர்வமுடன் அறிவியலை கற்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு அறிவியல் ஆசிரியராகவும் அதற்காகத்தான் அவர் அறிவியல் தளபதியாக தற்பொழுது வளம் கொண்டு கொண்டிருக்கிறார் திருமதி சரவணகுமார் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த அற்புதமான நிகழ்வில் இந்த வெற்றிக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அரசியல் பாடத்தையும் அல்லாமல் அத்துணை பாடத்தையும் மிக சிறப்பாக மிகச்சிறந்த ஆளுமையாக அன்னை பயிற்சி மையத்தினுடைய ஆசிரியராக திகழக்கூடிய பா நாராயணசாமி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். எந்த முடிவையும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சிந்தனை திறனுடனும் எடுக்க வேண்டும் என்று அவ்வப்போது மாணவர்களை சரியாக நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசிரியர் எங்கள் பாசத்திற்குரிய செந்தாமரை கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான நிகழ்விற்கு எங்களுடைய அன்னை பயிற்சி மையத்துடைய மிகச்சிறந்த கணித ஆசிரியராக திகழ்ந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ராபர்ட் ஜோன்ஸ் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான நாளில் தொடர்ந்து தன்னை மெருகேற்றிக் கொண்டு தன் சார்ந்த அன்னையும் சிறப்பாக மேம்படுத்துவதற்காக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர்கள் திருமிகு ரா பிரேமா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திரு ரா திவ்யா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திருமிகு கா கௌசல்யா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திருமிகு வே ஐஸ்வர்யா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திருமிகு சி ரஞ்சித் குமார் ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். நன்றுரை நவில இருக்கக்கூடிய ராஜ்மோகன் ஐயா அவர்களையும் வருக வருக நல்ல உற்சாகமா கையெழுத்தலாம். இந்த வெற்றியை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஊக்கமளிக்கும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை அரங்கேற்றிருக்கிறோமே தவிர வேறொன்றுமில்லை. அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மையான நாயகர்கள் என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு பாராட்டு பெறும் வெற்றியாளர்கள் அவர்களை அன்போடு உங்கள் முன்னிலையில் வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் நிலக்கோட்டையே பெருமை கொள்கிறது என்றே சொல்லலாம். அதிலே இந்த ஆண்டு ஒருப்போர் 2024-25ஆம் ஆண்டு அதிலே முதலாவதாக திருமதி வே குணவதி அவர்கள் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் பழனி அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திருமதி சி சந்தியா அவர்கள் ஃபாரஸ்ட் கார்டு தமிழ்நாடு வன சாதனை பணி தமிழ்நாடு வனத்துறை அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திருமதி சினேகா அவர்கள் தட்டச்சர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஊவிருந்த மல்லி திருவள்ளூர் அவர்களை வருக வருக என்போடு
அன்போடு வரவேற்கின்றோம். மா இளங்கோ கட்டச்சர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். திருமிகு கா சத்யா கட்டச்சர் வருவாய்த்துறை பரமக்குடி ராமநாதபுரம் வருக வருக அன்போடு நல்ல கைதட்டுங்க உற்சாகமாக. திருமிகு ஸ்ரீ ராதா கட்டச்சர் பொதுப்பணித்துறை அம்மா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். திருமிகு ரா வசுந்தரா கட்டச்சர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். திருமிகு மா தமிழரசி ஃபாரஸ்ட் வாட்சர் தமிழ்நாடு வன சார்நிலை பணி தமிழ்நாடு வனத்துறை அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். திருமிகு சா ஹேமலதா அவர்கள் ஃபாரஸ்ட் கார்டு தமிழ்நாடு வன சார்நிலை பணி தமிழ்நாடு வனத்துறை அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். திருமிகு பா லோகமணி அவர்கள் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் திருவள்ளூர் நல்ல உற்சாகமாக கைதட்டி வரவேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிலக்கோட்டையில் முத்திரை பதிக்கும் விதமாக டிஎன்பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் 2023-24 மிகச்சிறந்த பணிகளை, அதாவது உதவி தோட்டக்கலை அலுவலர் பணிகளை பெற்ற 2 மாணவர்கள் இங்கே வருகிறார்கள். திருமிகு வே தாரணி உதவி தோட்டக்கலை அலுவலர் வடமுறை அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக கோட்டு ஊராட்சியுடைய செயலர் அவர்களுடைய புதவி பா சோபனா ஸ்ரீநிதி அவருடைய தந்தையார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உதவி கோட்டைக்கலை அலுவலராக நத்தவை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக டிஆர்பி யூஜி தேர்விலே தேர்ச்சியாகி நாளை செல்லவிருக்கக்கூடிய ரா சரண்யா அம்மா அவர்களை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறை தேர்விலே வெற்றி பெற்று கோபா விஷ்ணுபிரியா சுகாதார ஆய்வாளராக பதவியேற்கின்ற அம்மா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். இந்த முத்தாய்ப்பாக கடந்த குரூப் 4 தேர்விலே 2022-23 ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்விலே இந்த சாதனைகளை முன்னதாகவே படைத்த எங்களுடைய முத்தாய்ப்பான் முதன்மையான மாணவியாக திகழ்ந்து பல்துறையிலும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ மஞ்சுளா இளநிலை உதவியாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை திருவள்ளூர் அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சா பாண்டிச்செல்வி கட்டச்சர் முதன்மை மாவட்ட உரிமையை நீதிமன்றம் வேடச்சொல்லை பணியாற்றிக் கொள்கிற அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். திருமிகு சே திவ்யா கட்டச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை திண்டுக்கல் அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். முத்தாய்ப்பாக நீதித்துறையிலே தேர்வு பெற்று தற்பொழுது சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் மாவட்ட உரிமையை நீதிமன்றம் கொடைக்கானல் ரே சார்மதி அம்மா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அஞ்சல் துறையிலே தற்பொழுது பணியில் சேர்ந்து சிறப்பாக அன்னையின் மாணவியாக பணியாற்றி வருகிற திருமிகு மு திலகஸ்ரீ அவர்கள் துணை கிளை அஞ்சலக அலுவலர் கோட்டூர் அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். குரூப் 4க்கெல்லாம் அடுத்தது குரூப் 2. இந்த குரூப் 2 தேர்விலும் 8 மாணவர்களை தேர்வு செய்திருக்கின்றோம். குரூப் 2A தேர்விலே தேர்ச்சி பெற வைத்து தற்பொழுது மெயின்ஸ் தேர்வை எழுதியுள்ளார்கள். முதல்நிலை தேர்விலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் குரூப் 2விலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் அவர்களை வரவேற்பதை நான் பெருமை கொள்கிறேன். அதிலே முத்தாய்ப்பாக திரு பே முத்துமாரியம்மாள் அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ சந்தூர் பாண்டி ஐயா அவர்களை வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அதாவது இதிலே ஏற்கனவே குரூப் 4 தேர்விலே தேர்ச்சி பெற்று குரூப் 2 தேர்விலும் தேர்ச்சி பெற்ற பே குணவதி, சே ஸ்னேகா, சி சந்தியா, மா இளங்கோ இவர்கள் எல்லோரும் ஏற்கனவே குரூப் 4 தேர்விலே தற்பொழுது தேர்ச்சி பெற்று பணியிலும் பணியாளையும் பெற இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக கா ஜெயசூர்யா அவர்களும் இந்த 2A தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை குரூப் 2 அலுவலராக விரைவில் பார்க்கலாம் என்று சொல்லி அனைவரையும் வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். இந்த அற்புத குழந்தைகளை பெற்றெடுத்த அன்புள்ளங்கள், அற்புத குழந்தைகளை பெற்றெடுத்த அன்புள்ளங்கள், பெற்ற தாய் தந்தையரை தலைவணங்கி இந்த நிகழ்விற்கு வருக வருக என்ற அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அற்புதமான அன்னையின்
வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கம் அளிக்கக்கூடிய அன்னையின் குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என்போடு வரவேற்று நினைக்கோட்டிலே பிரபலமான இருக்கக்கூடிய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியுடைய வேதியியல் ஆசிரியர் திருமதி கனகராஜ் அவர்களையும் வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக அரசு கல்லூரி நடுநிலைப்பள்ளியுடைய உசோனோத்துடைய கணித ஆசிரியர் திருமிகு மணிகண்டன் ஐயா அவர்களையும் வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். வெறுவீடு அரசு மேல்நிலைப்பள்ளியுடைய தமிழ் ஆசிரியர் திருமிகு ஸ்ரீமான் நந்தினி அம்மா அவர்களையும் வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். சேலம் குளோபல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியுடைய தமிழ் ஆசிரியர் திருமிகு ஜெயலட்சுமி அம்மாவுடைய குடும்பத்தார் அனைவரையும் வருக வருக என்போடு வரவேற்கின்றோம். வரவேற்பு நடனம் தொடர்ந்து 7-8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அன்னைக்கு வழங்கி அற்புதமாக வரவேற்பை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வரவேற்புரை மிக நீண்டதுதான். ஏனென்றால் இத்தனை வெற்றியாளர்களையும் வரவேற்பதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அடுத்து வர இருக்கின்ற வெற்றியாளர்கள் இதை பார்த்து நாங்களும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இளைஞர்கள் தொடர்ச்சியாக அரசு பணி பெற வேண்டும், அற்புதமாக திகழ வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வரவேற்புரையை இன்னவிட ஆசிரியர்கள் அடுத்த பொதுமக்கள் என அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாக முத்தாய்ப்பாக வரவேற்று இந்த வரவேற்புரையை நிகழ்ந்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நீண்ட நெடிய வரவேற்புரையை அழகிய நடையில் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனமாய் அனுபவமிக்கவரும் அன்னையின் ஆசான் திருமிகு வீரா பாலச்சந்திரன் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அற்புதமான விழாவில் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் பொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன். நானே வென்றுவிட்ட உணர்வில் ஒரு வெற்றி பெருமிதத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரிய இந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இந்த மாவட்டம், இந்த மண்ணின் மைந்தராக உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லத்தக்க இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய அம்மையார் துணை ஆட்சியர் அம்மையார் அனிதா அவர்களை நான் வணங்கி வாழ்த்துகிறேன். இந்த தருணத்தில் மற்ற பெருமிதத்தோடு வணங்கி வாழ்த்துகிறேன். நாம் இந்த விழாவிலே வெற்றி பெற்றவர்களுக்கு, வென்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற இதே தினத்தில் ஒரு வென்றவரையே முன்னுதாரணமாக விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிற இந்த நிகழ்வு இனி நான் தனியான நிகழ்வு என்று கருதுகிறேன். இன்னொரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே அமைந்திருக்கின்ற இந்த வெற்றியாளர்கள் அவர்களும் பதவி உயர்வு பெற்று அவர்கள் அந்த வெற்றி விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய ஐயா நிலக்கோட்டையினுடைய கல்வி புரவலர், விழா ஓய்வெளிய உழைப்பாளர், எந்த விழாவிலும் தவிர்க்காத அத்தனை நிகழ்வுகளையும் பங்கெடுத்துக் கொண்டு தன்னை இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, அடுத்த தலைமுறைக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களே ஐயா ஆசிரியர் ஐயா அவர்களே, அண்ணா சந்திரன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தம்பி காசிமாயன் அவர்களே, இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களே, வெற்றியாளர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, அன்புக்குரிய ஆதரவாளர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்து வணங்குவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். உண்மையில் இந்த வெற்றி விழாவிற்காக நானே ஒரு வார காலமாக மனதுக்குள் உணர்வு பெருக்கோடு பொங்கி கற்பனை செய்து கொண்டு நான் இந்த விழாவில் காசிமாயோடு தினமும் தொலைபேசியில் பேசி விழா ஏற்பாடுகளை, சிறப்பு விருந்தினர்களை பற்றியெல்லாம் அறிந்து நிகழ்ச்சி கொண்டேன். ஏனென்றால் இந்த விழா நானே பங்கெடுத்த, நானே வென்று பெற்ற ஒரு விழா என்று முதலில் சொன்னேன். இந்த வெற்றி என்று சொல்லியிருக்கிறதே தனி சிறப்பு. தமிழில் இந்த வெற்றி என்ற சொல்லே தனி சிறப்பு. அந்த நடுவிலே இருக்கிற இற்றனாய் இருக்கிறது ஒற்றெழுத்தில் புள்ளியிடுகிறோம் என்று சொல்ல, புள்ளி என்பது வெற்றியின் அடையாளம். புள்ளியிட்டு கோலமிடுகிறோம், அது வெற்றிக்கு அறியது. புள்ளியிட்டு திறக்கிடுகிறோம், அது வெற்றிக்கும் அழகுக்கும் மங்களத்துக்கும் உரியது. புள்ளியிட்டு வாக்கியத்தை முடிக்கிறோம், நிறைவு பெற்று விட்டது, வெற்றி பெற்று விட்டது என்று அர்த்தம். அது வெற்றியில் அந்த இற்றனாவை எடுத்து விட்டால் வெறியாகி விடுகிறது. எவர் வெறி கொண்டு உழைக்கிறார்களோ
அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது சொல்லிக்கொண்டு இன்னொருவரை நான் இங்கே விழிப்பதற்கு மறந்துவிட்டேன். அதான் ஆசிரியர் ஜூலியா அவர்கள் உண்மையிலேயே பெற்றதாய் பெற்றோருக்கும் கற்பகனை சான்றோடு இணைக்கின்ற தாய் என்று தாய் என்பது தாய்க்கு மட்டுமல்ல ஆசிரியருக்கும் பொருந்தும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பினாக வர இருக்கின்ற தேசியர் அவர்கள் இவருடைய மாணவர் என்பதிலே அவரை இந்த மேடையிலே பார்ப்பதிலே அவர்களுக்கு நிச்சயமான பெருமிதம் இருக்கும். அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் வணங்கிக் கொண்டு ஆசிரியராக இந்த வெற்றி என்பதை பற்றி நான் ஒரு காலத்திலே பேசுகிற போது என்னுடைய ஆசிரியரோடு தொடர்பு வந்த முதல் கூட்டத்தில் நான் பேசிய பொழுது அதுவும் ஒரு வெற்றி விழா. அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு என்ற விழா இருந்தார்கள். அந்த வெற்றி பெற்றவர்கள் என்ற சொல்லாடலை நான் விமர்சனம் செய்தேன். வெற்றி பெறுதல் என்பது தவறு, அந்த சொல்லாடல் தவறு என்று நான் சொன்னேன். பெறுதல் என்று வந்தாலே யாரோ ஒருவர் கொடுக்கிறார் என்று பொருள். எங்கேயோ இருந்து வெற்றி வெளியிலே இருந்து வருகிறது, நாம் வெற்றி பெறுகிறோம் என்று பொருள். அப்படியான வெற்றி நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு நம்முடைய ஆளுமை, நமக்குள்ளேயே இருக்கிற பேராளுமை, அந்த ஆளுமையை தோன்றி வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அன்னை போன்ற கடன்கள். ஆக அதை தோன்றி வெளிக்கொண்டு அதை வென்றார்கள், வென்றோம் என்பது சொல்லாடல் தான் மிகச் சரி. இவர்கள் வென்றவர்கள் என்ற காரணத்தினாலே நானும் இங்கே நின்று கொண்டு உங்களை வாழ்த்துவதற்கு பெருமிதம் கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வெற்றி உண்மையிலே ஒரு கேள்வினால் வந்த வெற்றி இல்லை, ஒழிப்பிற்கு கிடைத்த வெற்றி. இதுதான் மிகச்சிறந்த இவர்களின் உழைப்பை கடந்த 7 ஆண்டு, 1 ஆண்டு, 3 ஆண்டு, 5 ஆண்டு காலமாக இவர்கள் உழைத்த உழைப்பை அதிகாலையில் இருந்து படித்திருக்கிறார்கள். 4 மணிக்கு காலமான அலாரம் வைப்பார், 4 மணிக்கு இருந்து படிப்பாங்க, விடிய படிப்பாங்க, சலிப்பில்லாமல் படித்தார்கள், உழைத்தார்கள், முயற்சி எடுத்தார்கள். உழைப்புக்கும் உழைத்தால் வெற்றி உண்டு, முயற்சியை தான் விளைச்சல் உண்டு என்பதற்கு இந்த விழா எடுத்துக்காட்டு. இவர்களும் எடுத்துக்காட்டு. சில பேர் குடும்பத்தர்கள், திருமணமானவர்கள், குழந்தை இருப்பவர்கள் அதையெல்லாம் எதிர்கொண்டு கூட அவர்கள் இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஆக இது அந்த முயற்சியின் வெற்றியின் ஒரு அடையாளம், எடுத்துக்காட்டு. கூடவே நாசிமாயனுடைய உழைப்பு சொல்ல போனால் இந்த வெற்றி விழாவில் அவர்களுக்கு இந்த 24 பேர்களுக்கு மட்டுமல்ல, 2024 என்பது 24 பேர் வந்திருக்கிறார்கள். 25 அடுத்த ஆண்டுகளுக்கு இன்னும் அதிகமாக வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். நாசிமாயனும் சேர்த்தால் 75 ஆகியிருக்கிறது. அவரும் வெற்றியாளர் தான். ஆக இங்கே 4 வெற்றியாளர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று இவர்கள், இந்த 4 பேர் பணிபெற்று இருக்கிற 4 பேர். இன்னொன்று அன்னை நிறுவனம் வெற்றி பெற்று இருக்கிறது. அன்னையினுடைய வரலாற்றை நான் தொடக்கத்திலிருந்து பார்த்து வந்திருக்கிறேன். அன்னை தோன்றிய காலத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். கூடியவரை தமிழ் சொல் கையாள வேண்டும், தமிழ் எழுத்துக்கள் கையாள வேண்டும், ஆங்கில இனிஷியல் கூட போடக்கூடாது, இனிஷியல் முதலெழுத்து அதை கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறேன். நம்முடைய துண்டுப்பிரசுரங்கள் எனக்கு எதிலையுமே ஒரு நேர்த்தியும் சீர்மையும் ஓர்மையும் அழகு இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். அதை இன்றைக்கு இந்த வெற்றி விழா அழகு நிரூபித்திருக்கிறது. நான் திருமதி என்ற சொல்லை நான் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவன் என்று பெருமிதம் கொள்கிறேன். திருமதி என்ற சொல்லால் வருகிற பொழுது நான் இளைஞனாக இருந்த பொழுது மிக தீவிர பெண்களின் சிந்தனையாக ஆணுக்கு இருக்கிற அதே இத்தனை உரிமையும் பெண்ணுக்கு முன்னிற்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டவர். என் மனைவிக்கு தாலி கட்ட கூட நான் மறுத்தவன். அந்த எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பெண்ணுக்கு திரு, ஆணுக்கு திரு என்று சொன்னால் பெண்ணுக்கு திருமதி என்று சொல்லக்கூடாது. புது சொல்லியிருக்கிற ஆங்கிலத்தில் மிஸ் அல்லது மிஸ்ஸர், எம்எஸ் என்று போடுகிறார்கள். தமிழிலும் அது போன்ற சொல்லியிருக்க வேண்டும் என்பதற்காக திருமதி என்ற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். அதை இங்கே பாசமாக மிக நேர்த்தியாக தொடர்ந்து அத்துணை பேருக்கும் திருமதி என்ற சொல்லை கையாண்டு இந்த அழைப்புதலை ஒரு அழகுபடுத்தி இருக்கிறார். நாம் எதை செய்தாலும் நேர்த்தியாக சிறப்பு விருந்தினராக இருக்கிறார்கள் ஜெயசீலன் அவர்கள். அந்த பெயரே உங்களுக்கு பொருத்தமான பெயர். ஜெயம் என்றால் வெற்றி, சீலம் என்றால் உழைக்கம். ஆக எங்கே உழைப்பும் கட்டுப்பாடும் நேர்த்தியும் ஒழுங்கும் இருக்கிறதோ அந்த வெற்றி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. அதைத்தான் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அடுத்த ஆண்டுகளை வெற்றி பெறப் போகிற இழந்திருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் இதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இன்னும் நம்ம எதிர்காலத்தில் நம்முடைய நேரத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம் இது நேர முதலீடு தான். நேரம் தான் முதலீடு. நேரம் பொன் போன்றது என்று சொல்வார்களே, அந்த பழமொழி போய் நேரம் பொன் போன்றதல்ல. பொன்னை நாம் மீண்டும் பெற்றுவிட முடியும், நேரத்தை கீழாந்தால் பெற்றுவிடவே முடியாது. பொன்னை விடவும் மேலானது நேரம். ஆக நேரத்தை இழப்பவன் உன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். ஒரு பழமொழி இருக்கிறது, நேரத்தை வீணாக்கும் போது உங்கள் ஆகில் குறைகிறது என்று விவேகானந்தர். நேரத்தை வீணாக்குகிற பொழுது ஆகிலை குறைந்து விடுகிறது.
ஆக நேரத்தை சரியாக கையாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் நமக்கு இதை நாம் கற்றுக்கொள்கிற நோக்கம். அந்த வகையில் இந்த வகையில் இந்த விழாவில் முதலாவது வெற்றி அவர்களுக்கு, இரண்டாவது வெற்றி அன்னைக்கு. அன்னை அத்தனை இடையூறுகளை சந்தித்து வளர்ந்த இயக்கம் நிறுவனம். இது பல்வேறு இடமில்லை, நடத்துவதற்கு இடமில்லை. அப்போதுதான் நம்முடைய சௌராஷ்டிரா பள்ளிகள் கொடுத்தார்கள். அது இடமில்லை. சரியான ஒரு ஆசிரியர்கள் கேள்விப்படுத்திய சிரமம் இருந்தது. கல்வியான ஆசிரியர்கள், சரியான ஆசிரியர்களை அதிலெல்லாம் போராடி 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 இன்னைக்கு இந்த வெற்றி விழாவை அன்னை நடத்தி கொண்டிருக்க சொன்னால் அன்னைக்கும் இது வெற்றி விழா என்று நான் கருதுகிறேன். மூன்றாவது வெற்றி விழா இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், வைத்திருந்த ஆசிரியர்கள், குறிப்பாக ஐயா முத்துப்பாண்டி அவர்கள் இந்த விழாவில் மிக முக்கியமானவர்கள் என்பதை உங்களுக்கு இத்தனை பேருக்கு அறிவிக்க தெரியாது. நான் அறிவேன். இது போன்ற ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்ற கருதுகோளை உருவாக்கியவர்கள், அவரோடு இணைந்திருக்கிற இந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் விடிய விடிய உழைத்திருக்கிறார்கள், சரிப்பறியாக உழைத்திருக்கிறார்கள், உணர்வோடு உழைத்திருக்கிறார்கள். ஊதியத்திற்காக உணர்வோடு உழைத்தவர்கள். அந்த ஆகவே அவர்களும் இதில் வெற்றியாளர்கள் என்று நான் கருதுகிறேன். பெரும் வேலை பெற்றவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பயிற்றுவித்தவர்களும் வெற்றியாளர்கள் என்று கருதுகிறேன். அடுத்த வெற்றி, நான்காவது வெற்றி தான் ஆசிமாய். அவர் வெற்றியார். அவருடைய சொந்த வாழ்க்கையிலேயே மிக இன்னொரு புரோகம் இருக்கிறது, ஒரு பழமொழி இருக்கிறது. நீ தூக்கி எறிந்தவன் தூக்கி எறிந்தால் விழுந்த இடத்தில் மரமாகிறது. உன்னை யாராவது தூக்கி எறிந்தால் எங்கே விழுகிறாயோ அங்கேயே நீ மரமாக கையிட, தூக்கி எறிந்தவரை நீ அனாந்ததான். அப்படி ஒரு பழமொழி இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு ஆசிமாய். அப்படி எழுதி வந்தவர். ஆக அவருக்கு இந்த வெற்றி விழா. ஆக இந்த வகையிலே இந்த வெற்றி விழா வெறும் இதற்கு இந்த பணியை பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, பலருக்கு வெற்றி விழா. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு நிலக்கோட்டை வளக்கோட்டையாக இருக்கிறது. 24 பேர் அரசு பணி செய்திருக்கிறார்கள். பலம் அரசு பணி என்பது ஒரு அதிகாரம், ஒரு பவர். அந்த பவரை பெற்றிருக்கிறார்கள். பெற்றுவிட்டார்கள். ஆக இத்தனை பேர் நிலக்கோட்டைக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த மண்ணுக்கே வெற்றி விழா, இந்த நிலக்கோட்டையின் வெற்றி விழா, அன்னையின் வெற்றி விழா. அத்தகைய சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு நான் தலைமையேற்பதை ஏற்றிருப்பதில் மிகவும் பெருமிதம் கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் இங்கே வெற்றியாளர்களை கைப்பற்ற முறையில் நான் வாழ்த்த விரும்புகிறேன். அத்தனை பேரையும் அவர்களுக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஆசிமானை வாழ்த்த விரும்புகிறேன். ஒத்துழைப்பாக இருந்தவர்கள் பல பேர் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமல் ஐயா நம்முடைய மாநில நலாசிரியர் விருது பெற்ற ஐயா இருக்கிறார்கள், ஊரக ஐயா இருக்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர்கள் மனிதன் ஐயா இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே நமக்கு அவ்வப்போது வந்து நேரடியாக தோன்றா துணை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. தோன்றா துணையாகவும் தோன்றி துணையாகவும் இருந்து நம்மை ஊக்குவித்தவர்கள், உற்சாகப்படுத்துவர்கள். ஆகவே இந்த வெற்றி என்பது ஒரு வெற்றி என்பது ஒரு வரலாறு என்பது ஒரு நாம் சரித்திரத்தில் படிக்கிற வரலாறு எல்லாம் மன்னர்களின் வரலாறு, மக்களின் வரலாறு நாம் கற்றுக்கொள்வதில்லை. ஆட்சியாளர்களின் வரலாறு மட்டுமே கற்றுக்கொள்வோம். நமது நூல்களில் அப்படி சமூகத்தின் வரலாறாக ஆணைப்பிடிப்பதில்லை. அந்த தனிநபர்களின் வரலாற்றை புகழ்ந்து பாடி பாடி படித்து நமக்கு ஆட்சியிலும் சரி தனிநபர்களையே உயர்த்தி பார்க்கிற பார்வை நமது கலாச்சாரத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதற்கு மாறாக இது சமூகத்தின் வெற்றி. இது போன்ற ஒரு நிகழ்வு இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணின் வெற்றி. ஆக இந்த வெற்றி விழாவிலே அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே நான் குறிப்பிட்ட அத்தனை பேருக்கு உங்கள் ஒவ்வொருத்தவருக்குமே பங்கிருக்கிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இன்னொரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு நினைத்து பார்த்தால் இது ஒரு வரலாறு ஆகிவிடும். இன்றைக்கு சம்பவம், இதற்கு பிறகு சரித்திரம். ஆக அந்த சரித்திரத்தை நீங்கள் அங்க வகிக்கிறீர்கள், அது பங்குதாரர்கள் ஆகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த பெருமிதத்தோடு இந்த அரங்கத்திலிருந்து வெளியேறுவோம். வெளியேறுகிறப்ப எனக்கு கூட இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு இங்கே இருக்கின்ற இளைஞர்கள், இன்னும் வரப்போகிற இளைஞர்கள், இளம் மாணவர்கள், பயிற்சியாளர்கள், பயிற்றுநர்கள் அத்தனை பேரையும் நான் நெஞ்சார வாழ்த்தி, மேலும் அடுத்த வெற்றி விழாவில் இன்னும் இதைவிட சிறப்பாக இன்னும் அதிகமானவர்களுக்கு இன்னும் சிறப்பானவர்கள் விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் இங்கே பணியாக வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு செய்த அறிவுரைகளும் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது, வகுப்புகளில் பேசுகிற போதெல்லாம் சொல்லி வந்ததுதான் போதும். அதே முதலாவது, நீங்கள் பணிபுரியும் இடங்களில் உங்கள் திறமையின் தனித்திறனையும் தனித்துவத்தின் நிலையாட்டும் அதை என்றும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வளர்த்து முடிக்க வேண்டும். இரண்டாவது, பண்பாட்டோடு நாகரிகத்தும் நடந்து கொள்ள வேண்டும். எண்ணம், செயல், பேச்சு, ஆடை அணிகள் உட்பட அத்தனையிலும் பண்பாடும் நாகரிகமும் இருக்க வேண்டும். நான்காவது, நம்மை நாடி வரும் ஏழு மக்களை மதிப்போடு நடத்துதல், மாண்போடு நடத்துதல், மனிதத்தோடு நடத்துதல், இன்னும் சொல்லப்போனால் அமர வைத்து நடத்த வேண்டும் என்று பேச வேண்டும் என்று
அவர்கள் நான் சொல்லி இருக்கிறேன், எத்தனை பேர் உயர் பதவிக்கு நீங்கள் போனாலும் நம்மை தேடி வரும் மக்களை ஆரம்பித்து பேச வேண்டும், அந்த பண்பாட்டை நீங்கள் உருவாக்குங்கள் என்று நான் என்று பழைய அரசு அலுவலகங்களில் பல இடங்களில் நான் போதி வந்தவன். அதனால் எனக்கு அதனுடைய துயரம் தெரியும். ஆகவே அதை நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக உங்களை இன்னும் தகுதியாக்கிக் கொண்டு உலக தேர்வுகள் டிபார்ட்மெண்ட் தேர்வுகளை அதிகமாக செய்து மீண்டும் இந்த பதவியிலிருந்து மேலும் உயர வேண்டும் என்பதும் என்னுடைய சத்தியத்தோடு. இத்தனைக்கு மத்தியிலும் என்றென்றும் இந்த அன்னையையும் இந்த மண்ணையும் மறக்காமல் இரண்டுக்கும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தலைமையுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்புவிதனில் பிறந்து விளக்கின் ஒளியை தூண்டும் தூண்டுகோலாய் தன்னை உருவகித்து மாணவின் வாழ்வில் ஒளியை சேர்க்கும் அற்புத பணியை விரும்பி ஏற்று மாணவர்களை செதுக்கி உருவாக்கி இன்று ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நிலக்கோட்டை கணித மன்றத்தின் தலைவர் திருமிகு சு. பிச்சைநாதன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கூடிய விழா தலைவர் வீரம் பாலசுரம் அவர்களே, மருத்துவர் ஒன்றிய குற்றவாளிகள் தலைவர், இன்னும் கல்வியில் கலை கண்ட ஐயா டாக்டர் செல்வராஜ் அவர்களே, ஆணி மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் அவர்களே, முசுமூத்து அன்னை அறக்கட்டளையின் தலைவர் அவர்களே, அறக்கட்டளையின் திட்ட இயக்குனர் எனது அருமை மாணவர் ஆசிரியர் அவர்களே, மற்றும் இங்கே என் முன் அமர்ந்து விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்னை அகாடமியின் பயிற்சி ஆசிரியர்கள், பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள், பயிலுனர்கள், இந்த பயிற்சியில் வெற்றி பெற்ற அத்தனை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த மாநிலத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்ததால் மிகவும் பெருமைப்படுகிறது. நான் இப்பொழுது உச்சத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த விழா திட்டத்தை முதற்கொண்டு என் முன்னே அமர்த்தக்கூடிய பலர் என்னுடைய மாணவர்களாக என்று கூறிப்படுகிறேன். நான் உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த பணியில எந்த பணியில ஆற்றினாலும் சரிங்க, ஆசிரியர் பணி ஒரு மிக சிறந்த பணி. அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகிறேன், ஆசிரியர் பணி மற்ற பணியை விட எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பது. ஆசிரியர் பணி அந்த ஆட்சி ஓய்வு பெற்றாலும் சரி, இருந்தாலும் சரி, பணியில இருக்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஊதியம் எல்லா பணிகளையும் கிடைக்கும், ஆசிரியர் பணி கிடைக்கும். இது அல்லாமல் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு பேரின்பம், பெரிய ஒரு குறிப்பு என்னவென்றால், என்னுடைய மாணவர்கள், என்னிடம் கற்றுக்கின்ற மாணவர்கள் எந்த ஒரு நிலையில உயர்ந்த நிலையில இருந்தாலும் சரி, அவங்க என்னை அல்லாத காலத்துல, அன்பார்வை குறைந்து போன காலத்துல என்னை பார்த்து, சார் வணக்கம், நான் உங்களோட தான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு உச்சி விழுந்துருப்போம். மாணவர்களை மறுத்தருக்காங்க. எனக்கு அந்த பரீட்சைக்கு அளவே இல்லை. அது இது கூடுதலாக கிடைக்கக்கூடிய பணியில், எந்த பணியாக கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல என்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் ஆசிரியர் பணி ஏற்பதற்கு முன்பாக போக்குவரத்து கழகத்தில் ஜூனியர் வேலை பார்த்தேன். 6 வருஷம் வேலை ப்ரொமோஷன் கொடுப்பேன், 5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த நேரத்தில் ஆசிரியர் பணியில அப்படியெல்லாம் போட்டி தேர்வு எதுவும் இல்லை, டைரக்ட் நேர்முக தேர்வு தான். அப்போ போய் கலந்துக்கிட்டேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்ச பிறகு எங்க மேனேஜிங் டைரக்டர், ஆப்ரேஷன் மேனேஜிங் டைரக்டர் போய்
ரெசிக்னேஷன் கொடுக்குறேன். அவன் வாங்க மறுக்கிறார். ஏன்னா நான் எந்த துறையில் பணியாற்றினாலும் செவ்வனே பணியாற்றுவேன், நேர்மையாக பணியாற்றுவேன், நெஞ்சுக்கு நீதியாக பணியாற்றுவேன், என்னை என் மேலாளர் அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் பணியாற்றுவேன். அதே நீங்களும் செய்ய வேண்டும். நீ தொடர்ந்து கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். எந்த பணியாக சரி அந்த பணியில நீங்கள் ஒரு புதுமையை படைக்க வேண்டும். உங்களுடைய மேலதிகாரிக்கோ உங்களுடைய துணை பணியாளருக்கோ நீங்கள் வழிகாட்டியாக நீங்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்னை ரிசர்வேஷனை ஏற்றுக்க மறுத்த காரணம் என்னன்னா, நான் அந்த பணியில இருக்கும்போதும் என் மாதிரி இருக்கிற இளநிலை உரையாளர்கள் அனைவரையும் விட நான் மிக மேனேஜருக்கு மிக நெருக்கமான தெரியும் அளவுக்கு பணியாற்றினேன். என்னுடைய பணியில் அவருக்கு குறிப்பு, எனக்கு எனது பணியில் அவருக்கு திருப்தி, என்னை விட மறந்துவிட்டார். நான் மிகவும் அவரை கெஞ்சி கேட்டேன். சார், ஆசிரியர் பணி வீட்டு சூழ்நிலை இதெல்லாம் சொல்லி கேட்டேன். கடைசியில் சரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி கொண்டு பேச சொல்லுவார். நீ இந்த பணியில இருக்கிற அந்த வசதியை விட, அந்த வாய்ப்பை விட அந்த பணியில என்ன சிறப்பு, ஏன் அதுக்கு போகலாம் அப்படிங்கிற அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்ன விஷயம் தான். சட்டம்னு சொன்ன மாட்டேன் சார், நான் சம்பளம் வாங்கினா நீங்கள் பணி கொடுத்துட்டு சம்பளம் வாங்குறேன், அங்கேயும் பணி தான் சம்பளம் கிடைக்கும். ஆனால் இதில் இல்லாத ஒரு திருப்தி என்னன்னா, என்னுடைய மாணவர்களை பார்த்து அவர்கள் என்னை கண்டிப்பாக போராட்டப்பட இல்லைங்க. நான் இப்போ ஜனாதிபதி இருக்காரு, ஒருத்தர் ஜட்ஜா இருக்காரு, ஒருத்தர் பேர் டாக்டரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கண்டிப்பாக பரவாயில்லை சார். நான் அந்த பார்த்தேன், டாக்டரா இருக்கிறதா அவருக்கு என்ன சொல்றேன், ஜனாதிபதி இருக்கிறதா அவருக்கு என்ன சொல்றேன். அப்ப நானா சொல்லி பெருமைப்படுகிறேன் சார். அந்த திருப்தி எனக்கு அதிகமாக சார். இல்லை, நான் கண்டிப்பாக நான் ஆசிரியர் படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு என் லெட்டர் பாருங்க, ஒரு திருத்தே முடியாது சொல்லி இந்த விஷயத்துல வந்து ஏன் சொன்னா, மற்ற பணிகள், அரசு பணிகள் மற்ற எந்த பணிகளையும் விட ஆசிரியர் பணி மிக சிறந்தது, உயர்ந்தது, எந்த லஞ்ச லாவணியும் மற்றது, இதில் புனிதமானது, அறப்பணி நிறைய சொல்லுவாங்க. அதனால நான் ஆட்சிய பணியை பெருமைப்படுத்தியாக சொல்லல. நீங்க வாய்ப்பு கிடைத்தால் டிஆர்பி எழுதி, டெட் எழுதி அனைவரும் ஆசிரியர் பணிக்கு வருவதை நான் தெரிந்து விரும்புகிறேன். மற்றபடிக்கு நீங்க எல்லா பணியிலும் இருந்தாலும் தெரியுங்க, உழைப்பு சார் சொன்ன மாதிரி இந்த பணி போர்த்து பாஸ் பண்ணி பணியை சேர்ந்து வந்திருக்காங்க. அவங்க இதோடு போதும் நினைக்காம குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அதில் பணி கிடைச்ச பிறகு குரூப் 1 ட்ரை பண்ணுங்க. இப்படி எந்த பணியாலும் சரி, நேரம் கிடைக்காது, ஓய்வை எதிர்பாராதீங்க, உழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் உச்சத்தை தொடும் வரைக்கும், நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணும் வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். அதற்கு உறுதுணையாக இந்த அன்னை அகாடமி உங்களுக்கு மிகவும் பெரும் பங்காற்றி உங்களுக்கு எந்த விதமான உதவி செய்ய தயாராக இருக்கு, எந்த விதத்தில் பயிற்சியை அளிக்க தயாராக இருக்கு. எனவே இந்த அகாடமியுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்களும் சரி, உங்களுடைய சொந்த பந்த உறவினர் அனைவரும் சொல்லி இந்த அகாடமியுடைய பெருமைகளையும் அகாடமியுடைய அந்த மாதிரி ஒரு பணியாளர்களை சேர்த்து கொள்ளுங்கள், முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி அனைவருக்கும் கூறி நீங்கள் பயிற்சியாளர் மற்ற அளவிற்கு பாராட்டு செலுத்துகிறேன். இந்த மலர் நிகழ்ச்சி கொடுத்தது காரணமே இந்த பயிற்சியாளர்கள் தான், பயிற்சி ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் இந்த அகாடமிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த அகாடமியுடைய பெருமையை வளர்த்து வர வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த அகாடமி பயிற்சி அன்னை அகாடமியை பயன்படுத்தி வாழ்வில் உண்மையும் உயர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி உயர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய ஐயா உங்களுக்கு நன்றி. எண்ணங்களாலும் செயல்களாலும் காமராஜரை போல் உயர்ந்து எளிய உருவில் பல மாணவர்களின் வாழ்வில் சாதனைகளை வளரச் செய்யும் சிறந்த பண்பாளராய் அன்னை அறக்கட்டளையின் தலைவர் திருமிகு ஆபா சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படிக்கல. வெற்றியாளர்களுக்கு அறிவுரை சொல்றேன். நான் சொல்ற அறிவுரைகளோ
கொஞ்சம் நாச்சும் கடைசியாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டால் நாங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கும் போது முதியோர் கல்வி தொடங்கும். பெரியோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அந்த முதியோர் கல்வி தொடங்கும் போது ஒரு அம்மா கேட்டுச்சு, அம்மா உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வராங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்களா, படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க அந்த தரம்னா நீ முதல்ல வேற எழுத கற்றுக்க, அப்புறம் மற்றவர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய மக்கள்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வெற்றி பெற்றாளர்களுக்கு நான் சொல்ற கருத்து, பெரியார் சக்தியில் போனோம்னா டாக்டர் சீட்டை எழுதி வாங்கிட்டு 3வது ரூமில் போய் மாத்திரை வாங்கிக்கோமா, ஊசி போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து ரூம்லேயே உள்ள நடந்துக்குவாங்க. அந்த ரூமில் வச்சு போமா 3வது ரூமுக்கு போமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் 3வது ரூம்னு சொன்னாரே, அந்த 3வது ரூம் எங்கே இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, பக்கத்து ரூம்லேயே உள்ள நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஜனங்கள் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் இதை காட்டிலையும் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க அவங்க சிறப்பாக நீங்கள் நல்ல வேலை பார்த்து நல்ல பிள்ளைங்க அப்படின்னு பேர் எடுக்கணும்னா அவங்ககிட்ட சாமானியமாக பேர் எடுக்க முடியாது. என்ன சொன்னாலும் குறைய சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வெற்றியாளர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அவங்ககிட்ட சிறப்பாக பரவாயில்ல இந்த பிள்ளை, பரவாயில்ல இந்த பையன் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். அப்போத்தான் இந்த அன்னை அறக்கட்டளையினுடைய முழுமையடையும். கேட்டால் அப்போத்தான் நீங்கள் வளர்ச்சி அடையணும். அதனால இதெல்லாம் மனதில் நீங்கள் இன்னும் மென்மேல வளரணும் அப்படின்னு சொல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக கலையின் வழியாக அரங்கை அதிர வைத்த மாணவி ஜானகி ஸ்ரீ அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. முதலாவதாக மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த குழந்தையை பாராட்டி பெருமைப்படுத்துகிறார்கள். அவருடைய குடும்பத்தாரை அன்போடு வேலை தலைக்கின்றோம். நல்ல கரகோஷம் எழுப்பி அவர்களை வாழ்த்தலாம். நல்ல உற்சாகமா கரகோஷம். துணை ஆட்சியர் அவர்கள் பொன்னாடைப்படுத்தி கௌரவிப்பார்கள். அவர்கள் அந்த குழந்தையை கௌரவிக்கிறார்கள். இன்னும் மென்மேலும் வளரட்டும், சாதனைகள் தொடரட்டும், உலக வரலாற்று நிகழ்வுகள் பல படைக்கட்டும். இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய நிலக்கோட்டையிலே கல்வி பணி சிறப்பாக ஆற்றி வருகின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பாக நான் வெற்றியாளர்களை பாராட்டுகின்றேன். நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த குழந்தைகளை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைகளை எல்லாம் என்று வாழ்த்து வருகின்றார். அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த அற்புதமான பொன்னாடையை ஒவ்வொரு வெற்றியாளர்களும் வழங்கி பெருமையை செய்ய இருக்கின்றார்கள். அதன் வழியாக முதலாவதாக திரு பே. குணவதி அம்மா அவர்களுக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
துணை ஆட்சியர் அனிதா அம்மா அவர்களை தற்பொழுது மருத்துவரை அவர்கள் பொன்னாடை கொண்டு கௌரவிக்கின்றார்கள். பெருமையுடன் நல்ல கரகோஷத்தை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். துணை ஆட்சியராக தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா அவர்களை கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக குணவதி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஸ்ரீ சந்தியா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஸ்ரீ ஸ்னேகா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மா இளங்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கா சத்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஸ்ரீ ராதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ரா வசுந்தரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக மா தமிழரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சா ஹேமலதா அவருடைய பெற்றோர் வருகிறதற்கு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஹேமலதா அவருடைய பெற்றோர்கள். அடுத்தபடியாக தமிழரசி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். லோகமணி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக தாரணி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சோபனா ஸ்ரீநிதி அவருடைய தந்தையார் அவர்கள் வருகின்றிருக்கிறார். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ரா சரண்யா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கோபா விஷ்ணு பிரியா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்தபடியாக ஸ்ரீ மஞ்சுளா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக பாண்டிச்செல்வி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சே திவ்யா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ரே சாந்தி அடுத்தபடியாக ஓ திலகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக முத்து மாரியம்மாள் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சந்துரு பாண்டி தம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அற்புதமான விழாவில் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வெற்றியாளர்களை பாராட்டி சிறப்பித்தமைக்கு அனைவரின் சார்பாக ஒரு நல்ல கரகோஷத்தை எழுப்பி நம்முடைய அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயலென்னும் வள்ளுவனின் வாக்கினை போல சமூக சேவையிலும் கல்வி பணியிலும் சிறந்து விளங்கும் கல்வி புரவலர் திருமிகு மருத்துவர் ஓ செல்வராஜ் ஐயா அவர்கள் ஒன்றிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், அரசியல் தலைவர்கள், ஆட்சித் தலைவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைய அகாடமி சார்பாக சென்ற 2024 மே மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 8 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. 8 நிகழ்ச்சிகளுமே அனைவரையும் ஊக்கப்படுத்துவதற்காக, ஆக்கப்படுத்துவதற்காக, வெற்றி பெறுவதற்காகவே காசிபாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்னைய அகாடமி மென்மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து நம்ம ஊர் மக்கள் அதிக பேர் ஆட்சி பணிகளும் அரசு பணிகளையும் அமர செய்ய வேண்டும். அதற்கு பணிகாலம் அனைத்து உறுப்பினர்களுக்கு அன்னைய அகாடமி சேர்ந்த உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய 2 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பாராட்டு நடந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுல ஒரு 2/3 17 தான் நினைக்கிறேன். எல்லாமே சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்களாம் முயற்சி எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் வந்தெல்லாம் படிக்கிற பிள்ளைகிட்ட நிறைய கேள்வி கேட்பேன். இப்போ நான் சொல்ல போற நிகழ்ச்சியெல்லாம் அதில் நீங்கள் நம்ப முடியாம கூட இருக்கலாம். நான் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி வரக்கூடியவங்க கேட்போம். ஒரு சிலர் டென்ஷன் ஆகிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்க நினைப்பாங்க. கேள்வி கேட்டப்போ அடுத்து இதாகாது. அது ஏன் கேள்வி கேட்குறதா, எந்த இதாவது நம்ம கட்டுற கல்வி மறந்துடக்கூடாது, நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டு டாக்டர் நலத்துறையும் தெரிந்து கொள்வேன். அந்த விதத்துல நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நீங்க இது நம்ப முடியாத இல்லாம இருக்கலாம். முக்கியமா அனிதா நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு தெரியும். அந்த பொண்ணு மொத்த மட்டும் என்ன படிக்க போத என்ன பாரு அப்படின்னு கேட்டோம்னா
அமைக்கலாம் ஒரு வார்த்தை இருக்குது. கிராமத்தில் வந்து இந்த குழந்தைங்க ரொம்ப பேசுவாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா பாட்டி இந்த பெண்களுக்கு பார்த்தீங்களா, வயதான மூதாட்டிகள் அவங்கள போய் ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அவர்களுடைய கலெக்டர் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசக்கூடாது, கலெக்டர்னா எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட நினைக்கிறேன். நானும் வந்து அனிதாவை சந்தித்து அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்கிற போது முத்துமாரியம்மாள் அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம். அவங்க திருமதி அனிதாவிட்ட குழந்தையா இருக்கும்போது நான் வந்து பேசிக்கொள்வது வரைக்குமே எங்க கிராமத்தில் வழக்கிருக்கிறார் கலெக்டர்லாம் எல்லாம் தெரியணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டோம்னா கலெக்டர்லாம் நிறைய படிக்கணுமா, எல்லாமே தெரியணும் அப்படின்னு. யாரும் சொன்னா எல்லாம் தெரியணும், 35% தெரிஞ்சாலே கலெக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்ன முதல்ல போயிட்டாங்க. 35% தெரிஞ்ச அப்படியே கலெக்டர் ஆக முடியும், அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்க வேண்டியது. இப்போ வெற்றியாளர்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, பயிற்சியாளர் யாரும் கேட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கீங்களா கேட்டீங்களா, யாராவது என் கை தூக்கு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 2 கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பரிச்சயம் பெற்றீங்க, சரியா? யாரையும் சுத்தத்துக்கு வந்து முயற்சி தான் எல்லாமே. இப்போ ஒரு கேள்வி கேட்கிற வந்து பார்வையாளர்கள் சொன்னான், இப்போ நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்பாக புத்தகம் இருந்தாங்க இல்லையா, முதல் புத்தகம் கேட்டீங்க யாரு? மூணாவது இருந்தது யாரு? கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா, எனக்கு யாருமே புத்தகம் கொடுத்துருவாங்க, நல்லா மூணாவது இருந்தது கண்ணால பார்த்துக்கிட்டே டீச்சர் நீங்களாம் சொல்லுங்க, பார்க்க வேண்டிய பார்த்தீங்களா? ஏன் ஒருத்தரை பார்க்க ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் தான் வீணாக போட்டிருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மறந்துட்டோம். நடப்பவை இன்னைக்கு அன்னைக்கு நடக்கிறது ஞாபகம் வச்சிருந்தாலே வெற்றியா இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நடக்கிறது ஞாபகம் வச்சிருந்தாலே நம்ம போட்டித் தேர்வுகள் வந்து வெற்றியாகும். அடுத்த ஒன்று சொன்னாங்க, அதாவது கான்செப்டாக அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த ஏஜில் நிலையான வந்து எல்லாமே நிலையானது பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுலாம் நிறையா படிக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் அன்றாட நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு. நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க, அடுத்து குரூப் 2 குரூப் 1 நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றாட நிகழ்வுகள் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டன்டா இருக்குது அப்படின்னா என்னது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? இன்னைக்கு ஒருத்தர் இருக்கலாம், நாளைக்கு அவரே இருக்கலாம், வேற யாரும் இருக்கலாம். இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு வேற யாரும் இருக்கலாம். ஆனால் பிரதம மந்திரியோட பவர் என்ன, அவருடைய டியூட்டி என்ன, முதலமைச்சரோட டியூட்டி என்ன, ஒரு ஆசிரியரோட டியூட்டி என்ன, ஒரு ஆட்சியரோட டியூட்டி என்ன, அவரோட பவர் என்னங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சின்ன வயசுல அவங்க முதல் குரூப் 1 இறக்குமான இருந்தாங்க. அடுத்த குரூப் 2 பாஸ் ஆனாப்புல டீச்சரா போவாங்க. அதெல்லாம் வேணாம், வெற்றி பெற்று கலெக்டராக ஐஏஎஸ் ஆகவே அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்களை நினைச்சு பாருங்க. உண்மையிலே இதெல்லாம் நான் வந்து தெரியல. பேப்பர்லாம் படிப்பியாமா அப்படின்னு கேட்டா தலைகளாக படிப்பேன். பேப்பர் எப்படி தலைகளாக படிக்கிறது? அதை திரும்பி போட்டு படிக்கணும். முதல்ல இருக்க 3 வகுத்தை வந்து யாருமே படிக்கலாம். போட்டியாளர்கள் சொல்றேன், அன்றாட நியூஸ் படிக்கிறவங்க வந்து எல்லாமே படிக்கலாம். போட்டியாளர்கள் வந்து பேப்பர் வரக்கூடிய முதல் 3 பக்கங்களை இருந்து படிக்க வேண்டாம், பின்னால இருந்து படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். இதுதான் வந்து டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அதனுடைய கேள்வி வரக்கூடிய அடிப்படை இது வந்து இதுதான். எல்லாருமே டெக்னிக்கல் இந்த போட்டியாக இருக்கும். சரி, இப்போ குரூப் 4 அடுத்து நீங்கள் போட்டிக்கு போனாலும் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அதே வந்து மென்மேலும் படித்தவங்களை வந்து நான் தமிழ் லிட்டரேச்சர் படிச்சுக்கேன், அதில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். கான்ஸ்டண்டாக நிலையானது என்னென்ன இருக்கும் அது ஒவ்வொரு வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட நடக்கூடிய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு கேள்வி எல்லாருமே சொல்லலாம், போட்டியாளர்கள் நீங்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு இல்லை,
ஒரு 25 வயது ஆன வாலிபர், ஒரு ஆணோ பெண்ணோ எத்தனை கிலோ வெயிட்டை தூக்கலாம்? இதுக்கு மேலே கரெக்டாக சொல்லணும். எத்தனை கிலோ வெயிட்டை வந்து ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்ணோ 25 வயது ஆனவர்கள் வந்து வாலிபர்கள் வந்து எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியும்? ஒரு குழந்தை வச்சா 60-70 கிலோ. 50 கிலோ சார். வெயிட்டே நீங்கள் 60 கிலோ இருக்கிறீங்க, அப்படிமா தூக்கிட்டீங்களா? 50 கிலோ தூக்கலாம். தூக்கிட்டீங்க. எத்தனை கிலோ சார் தூக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு ஆள் வந்து எத்தனை கிலோ வெயிட்டை தூக்கிருக்கீங்க? 5 கிலோ. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கும் அது 50%. ஒரு 60 கிலோனா ஒரு 25 கிலோ 30 கிலோ வெயிட் இருக்கலாம். இதுதான் இயற்கை. நம்ம உடலோட அமைப்பு பிசியலாஜிக்கல் ஃபெனாமினா தான் முடியும். ஆனால் எல்லாரும் எறும்பை பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு எறும்பை பார்த்தா அது எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு 1 கிராம் 2 கிராம். ஆனால் அந்த எறும்பு வந்து எவ்வளோ பெரிய வெயிட்டை தள்ளிக்கிட்டே போகும் தெரியுங்களா? தூக்கிக்கிட்டே போகும். நல்லா கவனிச்சு பாருங்க, இவெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு எறும்பானது ஒரு 1 கிராமோ 2 கிராமோ இருக்கக்கூடிய எறும்பானது ஒரு 10 கிராம் 15 கிராம் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டை வந்து தள்ளிக்கிட்டே போகும், தூக்கிக்கிட்டே போகும். இடையில ஒரு குச்சி எடுத்து போடுங்க, என்ன பண்ணும்? கொஞ்சம் தாண்டி போகும், இல்லையா அந்த குச்சியை சுத்தி போகும். தடைகளை தாண்டி செல்லும், இல்லை என்றால் தடைகளை மீறி செல்லும். இதுதான் சில வந்து போட்டித் தேர்வுகளின் அடிப்படையில் இதுதான் வந்து எத்தனை தடை ஏற்பட்டாலும் அத்தனை தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டும், இல்லை என்றால் மீறி வந்து சுற்றி போகணும். படிக்கணும். நீங்க வந்து குரூப் 4 பாஸ் ஆகிட்டேன், இதில் என்ன ஒரு குழந்தைகிட்ட 2 குழந்தை இருக்கு, வீட்டுக்கார பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், நான் வேலைக்கு எப்படி போறது, எப்படி நான் சமாளிக்க முடியும்? அது இதெல்லாம் வேலையெல்லாம் தெரியுமா? இப்படியெல்லாம் நம்ம எண்ணங்கள் ஓடும். நம்ம இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம், மதுரையில் ஒரு அட்ரஸ், அந்த வீட்டுக்கு போகணும். போய் இது வரைக்கும் போனதில்லை, அட்ரஸ் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிடணும்ல, யாருக்கா விசாரிச்சு போயிடும் இல்லையா? அது மாதிரி எப்படியாவது இதுக்கு வந்து படிக்கணும், இது பதில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பரிசு எழுதணும், நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த எறும்பு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது மாதிரி ஒரு யூனிட்டி ஒற்றுமை வந்து உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே கிடையாது. கூட்டமாக போவாங்க, மொத்தமாக கொண்டு போவாங்க. எறும்பு கூட்டு வந்து வைத்திருப்பாங்க. உலகத்திலே மிக சிறந்த பெரிய கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் அப்படிப்பட்ட வந்து என்னன்னா எறும்பு கூட்டு தான். இந்த எறும்பு கூட்டு என்ன நினைச்சீங்கன்னா, உள்ள வந்து வெளியே நீங்க எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உள்ள குழுகுழு தான் இருக்கும், எவ்வளவு மழை பெய்தாலும் உள்ள குழுகுழு தான் இருக்கும். ஒரு பொறியியல் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து ஆர்கிடெக்டர் ஒரு களம் பண்ணி கூட அந்த எறும்புக்குள்ள யாரும் கட்ட முடியாது. ஆனால் ஒரு மனிதனால் மாதிரி ஒரு அறிவில்லாத எறும்பு வந்து ஒரு எறும்பு குப்பை கட்டி வெயில் காலத்திலேயே வந்து மழை காலத்துக்கு தேவையான அவ்வளோ பொருள்கள்லாம் சேகரித்து வச்சு தன்னுடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது எறும்பு. நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு சாதாரண எறும்பு அதோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் பொழுது ஆரோக்கியமுள்ள மனிதர்கள் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஒரு கிராஜுவேட்டாக இருக்கோம், 2 டிகிரி 3 டிகிரி வாங்கியிருக்கிறோம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை நாமே தீர்மானிக்க கூடாது? நல்லா முயற்சி பண்ணுங்க. வேலை கிடைச்சிச்சுங்கிறதோட விட வேண்டாம். இப்போ ஒரு சின்ன நான் சொல்ல ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கும். நல்லா ஜாபம் வச்சிருந்து மென்மேலும் படிக்க. நீங்க எப்படி உங்களுடைய கணவனையும் குழந்தைகளையும் லவ் பண்றீங்களோ, ரொம்ப விரும்பி வந்து உங்க குடும்பத்தை நடத்துறீங்களோ, அது மாதிரி கிடைத்த வேலையையும் நீங்க வந்து ரொம்ப விரும்பி செய்திருக்கிறார். அதுக்கு பிச்சை நான் சொன்னாங்க, எடுத்த வேலையெல்லாம் நல்லா சிறப்பாக செய்ய வேண்டாம். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் உச்சத்துக்கு செல்லலாம். ரொம்ப உச்சத்தில் இருந்து அனைவருமே பாராட்டுவார்கள். இந்த நாட்டிற்கு சேவை செய்யலாம். அடுத்து வர சந்ததியினர்களுடைய வீட்டில் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே வந்து சிறப்பாக வாழ்வார்கள். வாழ்க்கை முறை வெவ்வேறு மேல்முறை அழைத்து செல்ல கடவுளை வேண்டி வாழ்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தர்ப்பத்தில் அன்னைய காலத்தை கல்வி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கே காரணமான முக்கியமான கதாநாயகர்களை வந்து பெற்றோர்கள் மூலியமா சிறப்பு செய்ய
சார் அடுத்ததாக அன்னை அறக்கட்டளையின் தலைவர் திருமிகு ஆபா சந்திரன் ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். சென்டர் வாங்க சார் சென்டர் வாங்க கண்ணி பாருங்க சரிங்க சார் வெற்றி விழாவின் கௌரவ விருந்தினர் திருமிகு மு அனிதா அம்மா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். கல்வி புலவர் மருத்துவர் திருமிகு கோ செல்வராஜ் ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். வெற்றிக்கு வித்திட்ட பெருமைமிகு ஆசிரியர்களை சிறப்பு செய்யும் அழகிய தருணம். முதலாவதாக திருமிகு கோ முத்துப்பாண்டி ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். கடவுள் எழுப்பலாம். இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமானவர்களே இந்த ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் இல்லாம கண்டிப்பா ஒரு வெற்றி சாத்தியமாகாது. எங்கள் அன்னை அகாடமியின் அறிவியல் உலகின் தளபதியாக வீற்றிருக்கும் திருமிகு ஆ சரவணகுமார் ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். அன்னை அகாடமியின் ஆசிரியர் திருமிகு பா நாராயணசாமி ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். எங்கள் அறிவியல் ஆசிரியர் திருமிகு து செந்தாமரை கண்ணன் ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். அன்னை அகாடமியின் சிறப்புமிகு ஆசிரியர் திருமிகு ச. ராபர்ட் ஜோன்ஸ் ஐயா அவர்களை சிறப்பு செய்யும் நேரம். வெற்றிக்கு வித்திட்ட ஆசிரியர்களையும் அவர்களை சிறப்பு செய்த பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த அருமையான நிகழ்வில் மாணவர்களை உற்சாகப்படுத்தியும் மிக சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் ஆசிரியரை பெருமைப்படுத்திய பெற்றோர்களுக்கு நல்லதொரு கரகோஷத்தை எழுப்பி எங்கள் அன்னையின் சார்பாக நல்ல கரகோஷம் பலத்த கரகோஷத்தை எழுப்பி நன்றிகளை நிறைவேற்றி வருகிறோம். இந்த நிகழ்வில் தற்பொழுது வாழ்த்துறை வழங்கி மிக சிறப்பாக நம் அன்னையோடு தொடர்ந்து ஊக்கமும் நல்ல
மகிழ்ச்சியாகவும்